வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க. ஆனால் இத்தனை வருடங்களாக என் கூட பழகி என் கூட நட்போடு இருந்து எத்தனை நண்பர்கள் என்கிட்ட பொய்யாவே பழகிருக்கீங்கன்ட்டு இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிறேன். 2 மாத காலமாக என்னோடய சேனல் முடங்கிடுச்சு, புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ கூட உங்களுக்கு மனசு வரலையாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவோங்கிற எண்ணம். பரவாயில்லைங்க, எல்லாமே நேருக்கு நேராக பேசும்போது, நேருக்கு நேராக பழகும்போது அன்போடு பேசுகிறீங்க, ஐஸ் வச்சு பேசுகிறீங்க. ஏன் வேலை செய்கிற காலத்தில், வேலை செய்கிற இடத்துல மாமாம்பிங்க, மச்சாம்பிங்க, அண்ணம்பிங்க, தம்பிங்க, நீங்கள் தான் எனக்கு குருலான்னு சொல்ல நண்பர்கள் எல்லாமே என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு விருப்பமில்லாத ஒரு மனிதர்களாக மாறிட்டீங்களே. அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களா? சந்தோஷங்க. அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? சந்தோஷங்க. அந்தளவுக்கு என்னை மறந்துட்டீங்களே, அது மட்டும்தாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது. இதோ பார்க்குறீங்களே, இது சென்ட்ரல் ராஜீவ் காந்தி மருத்துவமனை. இங்கே பல தகவல்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே லட்ச மக்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் இங்கே வைத்தியத்துக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப சிதலமாகவும் சரியான முறையில் டாக்டர்ஸு சந்திக்காமல், டாக்டரை பார்க்க முடியாமல், சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டு இல்லாமல் கடந்த காலங்கள்லாம் உண்டு. தமிழ்நாட்டில், இந்தியாவில் இங்கே தான் மிக சிறந்த டாக்டர்ஸ் இருக்காங்க. மிக சிறந்த அந்த வைத்திய செய்கிற ஸ்கேன் எடுக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, ரத்த டெஸ்ட் பண்ணுறது, இருதய டெஸ்ட் பண்ணுறது, கிட்னி டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே தரமான எக்யூப்மெண்ட்டு, தரமான மிஷினரியையும் இங்கே குமிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வார்டுக்கு வார்டு 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் போட்டு பினாயில் போட்டு இந்த சுத்தம் பண்ணுற மகளிர் இருக்காங்களா, அவ்வளோ அற்புதமான வேலைப்பாடுகளோட மனசுக்கு திருப்தியாக இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கடந்த 1 வார காலமாக இந்த ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு டாக்டர்ஸும் முன்னாடிலாம் கோபமாக பேசுவாங்க. நான் இருதய பிரச்சனை வரும்போது அப்போ சென்ட்ரல் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், அங்கே தான் எனக்கு இருதயம் வைத்தியம் பண்ணிட்டேன். அப்போல்லாம் பயங்கரமாக கோபமாக பேசுவாங்க. இங்கே வேலை பணியாற்ற சிஸ்டர்ஸு மகளிர்லாம் ரொம்ப கோபமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ பார்க்குறேங்க, ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் காலங்கள் மாறுது. சில விஷயங்கள் நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்கள் சொல்லாமல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மிக சிறப்பான ஒரு மருத்துவமனையாக இருக்குது. என்னடா இவ்வளோ தூரம் காட்டுறேன், இவ்வளோ தூரம் பேசுகிறேன், எதுவும் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நல்ல வேலைங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்றாலே எல்லாமே கூட்டமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஏதோ ஊர்லேருந்து வராங்க. சில பேர் சொந்த ஊர்லேருந்து சாப்பாடு எடுத்து வருவாங்க, சில பேர் அம்மா வீட்டில் சாப்பிடுவாங்க, சில பேருக்கு இங்கேயே 1/2 லிட்டர் பால், 2 அவிச்ச முட்டை, 2 சாத்துக்குடி, 2 வாழைப்பழம், இதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா பிரமிப்பாக இருக்குது. எத்தனை டாக்டர்ஸு, எத்தனை கவுண்டரு, எத்தனை வார்டு, தலை சுற்றி போகிற மாதிரி இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை செயல்பட்டுருக்கேன். இதுலேயும் சில பேர் குற்றம் குறைகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம தப்பு சொல்கிறதுக்கு நியாயமே இல்லைங்க. ஏன்னா எங்கிருந்தோ வரோம், எங்கிருந்தோ பார்க்குறோம், எவ்வளோ வைத்தியங்கள், எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ ஊசி, எவ்வளோ மருந்து. ஐயோ அப்பா 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 அப்பா, நான் உண்மையிலே சொல்கிறேங்க, அரசாங்க ஆஸ்பத்திரி இந்த அளவுக்கு தரம் உயர்ந்து வைத்தியம் செய்கிறாங்கன்னா, அரசாங்க மருத்துவமனையில் நம்ம வைத்தியம் பார்க்கும்போது அந்த வைத்தியம் நலமாயிடுது. தனியார் மருத்துவமனைக்கு நம்ம போகும்போது அந்த மருத்துவம் குணமாகலை, பணத்தை தான் பிடுங்குறாங்க. அப்படி தான் எனதோட நண்பர், எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கமான ஒரு நண்பரை மயிலாடுதுறை, சிதம்பரம், தஞ்சாவூர்ன்ட்டு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அந்த நண்பரை தான் இங்கே வைத்தியத்துக்கு அழைச்சிட்டு இந்த மருத்துவமனையில் சிறந்த முறையில், அதாவது அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க அமைச்சர்கள்,
ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் இங்கே வந்து சேர்த்துருக்கோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில டெஸ்ட் இருக்குது, சில வைத்தியங்கள் பண்ணணும், காத்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மருத்துவம் மிகவும் சிறந்த மருத்துவம். எனக்கு ஒரு நோய் 2 நோய் இல்லைங்க, எல்லா நோய்களுக்கும் தீர்வு அரசாங்க மருத்துவமனை தான். அப்படிங்கிறது தான் கொரோனா டைம்லேயும் சந்திச்சிருக்கேன், முழங்கால் வலி வந்து அவசரப்பட்டப்போ சந்திச்சிருக்கேன், ஃபைல்ஸ் வந்து சந்தித்தப்போ சொல்லியிருக்கேன். ஏன் இந்த காது 2 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அரசாங்க மருத்துவமனையில் தான் நான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நண்பர்களே, இந்த காணொலியை நீங்கள் வைரலாக்கி பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, ஆனால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்ட்ரலில் இருக்குது. அனைத்து வசதிகளும் அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறந்த முறையில் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை டாக்டர்ஸு. நம்ம நேருக்கு நேராக டாக்டர்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. முன்னெல்லாம் தேடி தேடி போகணும் டாக்டரை, இன்றைக்கி தேடி தேடி வந்து செய்கிறாங்க. சாயந்தரம் ஆனால் பேஷண்ட்டை வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எது நடந்திருக்குங்கிறத விவரமாக சொல்கிறாங்க, பொறுமையாக சொல்கிறாங்க, அமைதியாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அரசாங்க மருத்துவமனையில் எங்கிருந்தோ, எந்த மாநிலத்திலேருந்தோ, எந்த ஊர்லேருந்தோ வந்தவங்கள்லாம் நல்ல விதமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அவங்க மன நிறைவோடு போகிறாங்க. ஒரு சில தவறுகள், ஒரு சில பேஷண்ட்டுக்கு சில அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும். அது வந்து இறைவனோட வழிகாட்டுதல். இறைவன் இந்த நேரத்தில் இன்னாருக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கா இல்லைங்களா, அதன்படி தான் நடக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்துவாக பிறந்து இஸ்லாத்தில் மாறி இஸ்லாமிய மறுபடி நடக்கிறேன். எனக்கு வர நோய் நொடிகள், எனக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே இறைவன் வழிபாட்டில் இந்த அரசாங்க மருத்துவத்தில் குணமாகிக்கிட்டு இருக்க. ஆகையால் தான் இந்த காணொளி. தயவு செய்து நண்பர்களே, ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு, அரசாங்க மருத்துவமனைக்கு வாங்க, அழகான வைத்தியத்தை பண்ணிக்கிட்டு போங்க. உங்களுக்கு இதை விட சிறப்பாகவும் சிந்திக்கவும் வேறு யாராவது சில வீடியோக்கள் போட்டாங்கன்னா அதையும் வரவேற்று மகிழுங்க. தயவு செய்து GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனலில் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே தரமானதாகவும் தகுதியானதாகவும் உண்மையாகவும் உழைப்போடு நான் வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். என்னடா இவன் திடீர்னு என்னென்னவோ பேசுகிறான் அப்படின்னு சில பேர் நண்பர்கள் நினைக்கலாம். அதையும் மீறி நட்புக்காக, உண்மையான நண்பனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த வரை ஒரு 10 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் எப்போதுமே நன்றி உள்ள மனிதனாக, நட்பு உள்ள மனிதனாக, செய் நன்றி மறக்காத நண்பனாக நான் இருப்பேன். உங்களை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றியுடன் அப்துல்லா, மாயவரத்தான். பூமி தாய் கண்கலங்க, புது காவேரி தாய் கைவீரிக்க, வான்தாயும் பொழியலையே, வந்த நோயால் கதிகலங்க. பேரு பெற்ற மாயவரந்தாம் பெரிய கோவில் திருவிழா, பேரு பெற்ற மாயவரந்தாம் பெரிய கோவில் திருவிழா. குடமுழுக்கு தேர காண கூடி வரும் கூட்டந்தான். கொரோனா நோய் வந்தால் கொத்து கொத்தா கொண்டுடுமே, கொந்தளிக்கு மனித ஏனோ திருந்தல, கொத்தரிக்க பூமி ஏனோ சிரிக்க.